பாத்திரம் மறுபடியும் பாத்திரம் விழுந்துருச்சு. மறுபடியும் கழுவணும். ஆதிதேவு, அம்மாவுக்கு எம்பிட்டு வேலை இருக்கு. இப்ப அண்ணன்மார்கள்லாம் வந்துருவாங்க, அதுக்குள்ள அம்மா வேலையை முடிக்கணும்ல. அப்பதானே சாப்பாடுலாம் செஞ்சு முடிக்க முடியும். கொஞ்சம் அழுகாம இருக்க கூடாதா? சாப்பிடுதுங்க, சாப்பிடுதாங்க, அப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நினைச்சேன் வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா. எங்க பால் பொடி, எங்க பிஸ்கட், எங்க இன்னும் உனத்தையும் கொண்டு வராம வந்திருக்க? என்னையா சொல்லு. ஓ, வீட்டுக்கு வரங்குள்ள ஏமா பால் வாங்கிட்டு வந்தியா, வீட்டு பிரச்சனையவே தான் சொல்ற. பால் பொடி வாங்கிட்டு வந்தியா, பிஸ்கட் வாங்கிட்டு வந்தியான்னு சொல்ற. எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல. வேலை கிடைச்சான்னு தெரியுமா? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றேன். வாங்க உட்காந்து உங்க கூட கொஞ்சம் நான் பேசணும். சரி உட்கார்றேன். சொல்ல வேண்டியதை சொல்லுமா. எம்மை, எதுனாச்சும் பேசணும்னா வீட்டுக்குள்ள வச்சு உட்கார்ந்து பேசுற புருஷனும் கொண்டாட்டியும். வெளியிலேயே பேசுறமா ஆளுங்க கேட்ட என்ன நினைப்பாங்க? நீயா எனக்கு நான் என்னோட தொழில் அப்படி. நான் வேலைக்கு போறேன், வேலை கிடைக்கும், கிடைக்காமையும் வருவேன். சரியா? நம்ம ரெண்டு பேரும்னா பரவாயில்ல, பட்னியா கூட இருந்துக்கலாம். பிள்ளைகளுக்கு பால் கேட்டு அழுகுவாங்க, அதனாலதான் கேட்கிறேன். பிசினஸ் பண்ண என்ன நம்ம கஷ்டப்பட தீர்ந்துருமில்ல. இப்ப எனக்கு வேலை சரியா கிடைக்க மாட்டுது. இன்னொரு பிசினஸ் பண்ணோம்னா நம்ம பணக்காராயிடலாம். உன்னோட ஐடியாவை சொல்லு. சரிங்க, இது நல்ல ஐடியா தான் இருக்கு. நம்ம ஒரு புதிய பிசினஸ் செய்வோம். ஆனா அதுக்கெல்லாம் பணங்க. என்னோட ஸ்கூல்ல படிச்ச ரஹீம் தெரியுமா? யாருங்க? அந்த ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அந்த கவுண்டமணியா? அவரேதாம்மா, விட்டுறாத. அவர்கிட்ட நாளைக்கு போய் 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்க போறோம். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். தம்பி, நம்ம போய் அண்ணங்களை கூப்பிட்டு வரலாம். பால்வாடியில போய் எனது அன்பு தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஓன் வாய்ஸில் ஒரு பாடல் பாடப் போகிறேன். எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லா நடிக்கிறனோ என்னமோ. உன்னை நினைச்சேன், பாட்டு பாடிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன், நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. கொட்டுமலை சாரல் உப்பு விற்க போனேன். கொட்டுமலை சாரல் உப்பு விற்க போனேன். ஏன் நம்ம உப்பு பிசினஸ் பண்ணா என்ன? சூப்பர். தூத்துக்குடியில் இருக்காரு, அவர் உப்பு பிசினஸ் தான் பண்றாரு. அவருக்கு பணத்தை கொடுத்து லோடை ஏற்றி உப்பு வியாபாரம் பண்ணுவோம். இன்ஸ்டா நம்பர்களே, உங்களை பார்த்ததுல எனக்கு என்ன பிசினஸ் பண்ணு தெரியாம குழம்பி போயிருந்தேன். மிக அருமையான ஒரு பிசினஸை கொடுத்துட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். அடுத்த டிப்பு டிக்டாக் பார்ப்போம். ஹலோ, யாரு? ஸ்டார் ராஜனா? நம்பா கரெக்டா சொல்றீங்களே, ஸ்டார் ராஜன் தான். நீ இதுவரை மலையாளம் படிச்சில்லை, தமிழ் തന്നെ സംസാരിക്കുന്നത്. അൻപ് നമ്പാ എനിക്കും മലയാളം അറിയാട്ടോ.
ഓ, അപ്പം നിനക്ക് മലയാളം അറിയാം. എന്താണ് രാജ, പറയൂ. എടാ, നിനക്കറിയാലോ എൻ്റെ കഷ്ടപ്പാട്. അതായത് കല്യാണം കഴിഞ്ഞ് 10 വർഷം കഴിഞ്ഞാണ് എനിക്ക് പിള്ളേരുണ്ടായത്. അതെല്ലാം നിനക്കറിയാം. ഇപ്പോഴാണ് ഞാനൊരു പുതിയ ബിസിനസ് തുടങ്ങാമെന്ന് കരുതിയാണ് ഞാൻ നിന്നെ വിളിച്ചത്. നിന്റെ സഹായം എനിക്ക് വേണം. നിന്റെ കഷ്ടപ്പാട് ഇതുവരെ തീർന്നില്ലേടെ? എടാ, ഞാൻ നിന്നോട് എങ്ങനെയാ ചോദിക്കേണ്ടത് എന്ന് എനിക്കറിയത്തില്ലടാ. നീ ഏതായാലും പലിശയ്ക്കൊക്കെ പൈസ കൊടുക്കുമല്ലേ? എനിക്കൊരു 3 ലക്ഷം രൂപ താടാ. എടാ, ഫ്രീ ആയിട്ട് വേണ്ട, എൻ്റെ പലിശയൊക്കെ ഞാൻ തന്നേക്കാം. ഞാനും എൻ്റെ കുടുംബവും എൻ്റെ പിള്ളേരും ഞങ്ങളും ഒന്ന് രക്ഷപ്പെടട്ടാ. ഞങ്ങൾക്ക് ഒത്തിരി ആഗ്രഹങ്ങളുണ്ടാ. കാറ് വേണം എന്നൊക്കെ ഒത്തിരി ആഗ്രഹമുണ്ട്. പെര വേണം സ്വന്തമായിട്ട്. ഇപ്പോൾ വാടകയ്ക്കാണ് താമസിക്കുന്നത്. ഏതായാലും ഇതെല്ലാം പറഞ്ഞ് നിന്നെ ബുദ്ധിമുട്ടിക്കുന്നില്ല. എനിക്ക് എങ്ങനെയെങ്കിലും പലിശയ്ക്ക് ഒരു 3 ലക്ഷം രൂപ തന്ന് സഹായിക്കടാ. അപ്പം നിനക്ക് 3 ലക്ഷം രൂപ പണം വേണം. അതേടാ. ആ, ഹലോ, നിന്റെ അക്കൗണ്ട് നമ്പർ എനിക്ക് ഒന്ന് അയച്ചു തരുമോ? നിന്റെ അക്കൗണ്ട് നമ്പറിനകത്ത് ഞാൻ കാശ് ഇട്ടുതരാം. പക്ഷേ പലിശ കൃത്യമായിട്ട് എത്തണം. ഒരു കാര്യം ചെയ്യും, നിന്റെ അക്കൗണ്ട് നമ്പർ എൻ്റെ വാട്സപ്പിലോട്ട് അയച്ചേക്ക്. ഓക്കെ, ഞാൻ ഉടൻ തന്നെ ആഡ് ചെയ്തേക്കാം. நீ என் உயிர் நம்பண்டா. அக்கௌண்ட் நம்பரை இப்பயே அனுப்பி விடுறேன்டா. இந்த நன்றியை என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா. அமல், விமல், விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. பணம் காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. மனைவி, இந்த பணம். வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. சும்மா வெளியில நிக்கிறமா, கொஞ்சம் காத்து கிடைக்குது, அதனாலதான். எங்க, நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பிசினஸா? அத பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. எதனாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுமே. இவ்வளவு பணத்தை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கோம். உனக்கு எதுவும் தெரியுமாமா? எங்க மீன் வியாபாரம் பண்றீங்களா? இல்ல வேண்டாம், மல்லிகை கடை வைக்கிறீங்களா? ஏமா, 3 லட்சம் ரூபாமா. மீன் வியாபாரம் பண்ண முடியுமா? காலைல 4 மணிக்கு போய் மீன் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு விக்கணும். லாபம் கம்மியா கிடைக்கும். மல்லிகை கடை நிறைய பேர் வச்சிருக்காங்க, அவங்க வியாபாரம் இல்லாம தவிக்கிறாங்க. வேற 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 ஹை லெவல் பிசினஸ் சொல்லுமா. சரி, நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க ஊருக்கு போறேன், வரல அவகாசம் நகை எடுத்து வரணும். சரியா? ஊருக்கு போறியாமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. டாடா. அமல், விமல், வாமா வாங்க, வேமா வாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. அமல், அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. விமல், அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. வாங்க, இனி நம்ம வேலையை பார்ப்போம், நிம்மதியா இருப்போம். ஹலோ, நான் சாமியோட மருமகன் பேசுறேன். ஓகே ஓகே, சாமியோட மருமகனா? ஆஹா. உங்க மாமா வந்து எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லியிருந்தாரு. ஓகே, காசு கொண்டு வந்து கொடுத்தாரு. நாளைக்கே உங்களுக்கான லோடு அனுப்பிடுறேன். ஓகே ஓகே, சரி. எங்க அழகி பொண்டாட்டி, எப்படி வந்த? என் ராசி பொண்டாட்டி, வாடி, இன்னும் லோடு வரல. மாமா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐயோ என் தங்கமே, நீ வந்ததே போதும், எனக்கு லோடு இப்பயே வந்துருமடி. அழகி, வாடி 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 வாடி.
சென்னையில பயங்கர மழைங்க, வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு. சென்னையில இருக்கிறவங்க பூரா நம்ம நண்பர்கள் தான் தங்கம். அவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவ என்கிட்ட இல்ல. இருந்தா கண்டிப்பா நான் உதவிடுவேன். அவங்களுக்காக இரவா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது முருகா, நீதான் காப்பாத்தணும். ஊர்ல எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு. பிசினஸ் பண்ற லாப காசுல எனக்கு நீங்க நகை எடுத்து தரணும், சரியா? உனக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கையா நான் வாங்கி கொடுக்க போறேன்? பஸ்ல வந்து ரொம்ப அலைஞ்சு வந்திருப்போம்மா, நீ வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுமா, பிள்ளைங்க தூங்குறாங்க, நான் அந்த லோடு வந்துருச்சான்னு போன் போட்டுக்கிறேம்மா. ஹலோ ஹலோ ராஜன். சொல்லுங்க. நம்ம பேசின வீடியோ லோடெல்லாம் அனுப்பிட்டேன். ஆனால் டிரைவர் இப்போ தான் மெசேஜ் பண்ணார். வெளியில் திடீர்னு மழையும் காற்றும் அதிகமானதுனால தண்ணியில் பட்டு ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு. என்னது? உப்பு நனைஞ்சு கரைஞ்சிருச்சா? ஐயையோ, நான் என்ன செய்வேன்? ஐயையோ, ஐயையோ, உங்க அப்பனுக்கு கிறுக்கு பிடிச்சுக்குச்சுடா. இனி கதவே நம்ம திறக்க கூடாது. அடைக்கணும்னா அடைச்சிட்டு போடி. நீயாடி ராசியான பொண்டாட்டி, நீ வந்த உடனே உப்பு பூரா போயிருச்சுடி. நம்பா, நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய்க்கு நான் உப்பு பிசினஸ் பண்ணினேன். சென்னையில பெஞ்ச மழையில உப்பெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு நம்பா. இனி நான் 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வேன் நம்பா? എന്താ ദൈവമേ, എൻ്റെ പെണ്ണിൻ്റെ കെട്ടുതാലിയേറെ പണയം വെച്ചാൽ നിനക്ക് ഞാൻ പണം തന്നത്. എൻ്റെ പണം പോയോ നമ്പா?